வந்து 50+ நிகழ்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சியில 50+ வயதுல இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிற ஒரு நிகழ்ச்சியா இருந்தா கூட 35 வயசுலயே நான் வந்து என்னுடைய 50 வயசுல நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இப்ப இருந்தே அதுக்கான ஒரு திட்டமிடல பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க பாருங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 2 வகையா நான் பிரிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கே வந்து 30, 35 வயசு இருக்கிறவங்க நம்ம 50 வயசுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. 50 வயசுல இருக்கிறவங்க, நான் இனிமேல என்னுடைய 60 வருஷத்துக்கான விஷயத்த வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2 விஷயமா நீங்க வந்து பிரிஞ்சுருங்க. ஆனா, நான் சொல்லப் போற விஷயம் ஒண்ணுதான். 50 வயசுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஏன்னா, இன்னைக்கு வந்து பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ ஒரு இந்த ஓய்வு கால திட்டமிடல்ங்கிறதே நமக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. ஓய்வு காலம் தானே, அது பாத்துக்கலாம். ஒரு வீடு வாங்கிட்டோம். குழந்தைகள நல்லா படிக்க வச்சுட்டோம். அவங்க நம்மள பாத்துக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம் தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. இந்த பெட் இந்த எண்ணம் வந்து பல குடும்பங்கள்ல நிறைவேறுது. அதனால வந்துட்டு அது அந்த எண்ணத்துல எந்த தப்பும் கிடையாது. ஆனா, வாழ்க்கைங்கிறது முன்னாடி மாரி கிடையாது. முன்னாடிய விட இப்ப நெறைய மாறி இருக்கு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, மதுரையில அமெரிக்கன் காலேஜ்ல பையன் படிச்சான். அத மதுரையிலேயே ஒரு வேலை கிடைச்சது. மதுரையிலேயே ஒரு வீடு கட்டிட்டாரு. திருநகர்லயோ அல்லது புதூர் பக்கமோ எங்கேயோ ஒரு இடத்துல வீடு கட்டிட்டாரு. அவர் இங்க தான் இருக்க போறாரு. என்னைய பாத்துக்குவாரு அப்படின்னா பரவால்ல. இப்ப அப்படி கிடையாது. மதுரையில நீங்க இன்னைக்கு மெட்ராஸ்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து வர்றாங்க. மதுரையில ஐடி கம்பெனில ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க பெருவாரியான ஆட்கள் சென்னையில இருக்காங்க, அல்லது பெங்களூர்ல இருக்காங்க, அல்லது பூனேல இருக்காங்க. பல பேர் அமெரிக்கால கூட வந்துட்டு இருக்காங்க. சோ, அவங்க தனியா அங்க போறப்ப, நம்ம அவங்களோடயே போய் அலைய முடியாது. ஓகேயா? சோ அப்படி இருக்கிறப்ப, அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கான வேற ஒரு ஊரு அப்படிங்கிறப்ப, நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையிலேயே இல்ல. முன்னாடி மாரி கிடையாது. இப்பல்லாம் வந்து ப பழைய வீடுகள்ல வந்து ஈஸியா காதல் திருமணம்ங்கிறது நடக்குது. காதல் திருமணம்ங்கிறப்ப வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு வேற ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து வாழ போயிடுறாங்க. அவங்கள அந்த நேரத்துல நம்ம ரொம்ப அதிகமா நம்ம அவங்க பிரஷரைஸ் பண்ண முடியல. ஓகேயா? நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க நம்மள நினைக்க முடியல. சோ அப்ப நமக்கான ஒரு பொருளாதார தேவைக்கான பணத்த நம்ம தான் சேர்த்து வைக்கணும். நம்ம சேர்த்து வச்சாதான் அவங்க பாட்டுக்கு அந்த அவங்க வாழ்க்கைய வாழட்டும். நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த புரோகிராமுடைய அடிப்படை. சோ 50 வயதுக்காரர்கள் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். செல்வா அடுத்த ஸ்லைடு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 73% ப்ரொஃபஷனல்ஸ் வந்து, சார் நான் என்னுடைய ஓய்வு காலத்துக்கு எந்த விஷயமும் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஒரு சர்வே எடுத்ததுல நமக்கு அப்படியே மூஞ்சில அறையிற மாரி ஒரு விஷயம் தெரிய வர்றது என்னன்னா, இன்றைக்கு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க 73% பேர் வந்து 50 வயசான பிறகு, சார் நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் அது பாட்டுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிற மாரி வந்து நான் சொல்றப்ப, நமக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு காலம்ங்கிறது ரொம்ப வேகமா ஓடுது. இன்னைக்கு 35 வயசுங்கிறாங்க, நாளைக்கு 45 வயசுங்கிறாங்க, நாளைக்கு நான் 50 வருஷம் ஆயிடுது. அந்த அளவுக்கு இந்த செல்போன் யுகத்திலயும், இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலயும் வேகமா காலம் போறப்ப, அதுக்கான ஒரு தயாரிப்பு நம்ம பண்ணலைன்னா, நம்ம ஓய்வு காலத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம இப்பவாவது இனிமேலையாவது நம்ம வந்து கரெக்ட்டா நம்மளுடைய ஓய்வு காலத்த இது பண்ணோம்னா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஸோ, ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதாவது நீங்க வாழ்க்கைங்கிறது என்னன்னா, நமக்கு காலம் இருக்கிறப்ப, அதுக்கு நம்ம தயாராக மாட்டோம். ஆனா காலம் போன பிறகு, நம்ம தயாராகி எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ, நம்ம பருவத்தையே பயிர் செய்யுங்கிறாங்க இல்லையா? 50 வருஷத்துல நீங்க வந்துட்டு 60 வருஷத்துல உங்களுக்கு நல்ல பணம் இருக்கணும்னா, அதற்கான தயாரிப்பு 30 வயதிலேயாவது நீங்க ஆரம்பிக்கணும். 50 வயசுல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து 50 வயசுல வந்து நம்ம வந்து இது பண்ணா வந்து சரியா வராதா அப்படின்னா,
இந்த இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வீட்டுல பூட்டி வச்சிடறாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாயா பீரோவுல பத்திரமா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பீரோவுல வச்சிருக்கிற பணம் வந்து ரொம்ப பத்திரமா தான் இருக்கும். ஆனா ஒரு 2015 ரூபாவை நீங்க வந்துட்டு 2015ல 100 ரூபாவை நீங்க பீரோவுல பூட்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த 100 ரூபா தாள் பத்திரமா இருக்கும். ஆனா அதனுடைய மதிப்பு வெறும் 64 ரூபாயா தான் இருக்கும். சோ உங்களுடைய பணத்தை நீங்க ஒரு வீட்டுல பூட்டி வைக்கிறதோ அல்லது இந்த இன்ஃபிளேஷன்ங்கிறாங்க பாருங்க, அதாவது பணவீக்கம், வருஷா வருஷம் 7% பணவீக்கம். இந்த 7%க்கு மேல எந்த முதலீடு உங்களுக்கு வருமானம் தருதோ அதுதான் லாபகரமான முதலீடு. அதுதான் புத்திசாலித்தனமான முதலீடு. இல்ல நான் ரொம்ப பயந்துகிட்டு எனக்கு வந்து ஒரு இந்த இன்ஃபிளேஷனை தாண்டாத ஒரு முதலீட்டுல நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுடைய பணத்துடைய மதிப்பு போக போக குறையும். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. நீங்க பண பற்றாக்குறையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சோ இந்த இன்ஃபிளேஷனுங்கிறது தான் ஒரு ரொம்ப சைலண்ட் தீப். அதாவது நம்ம உடம்புல கேன்சர் கிருமி இருந்ததுன்னா நமக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா வந்துட்டு அதனுடைய பணத்துடைய மதிப்பு குறைஞ்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சோ இந்த பணவீக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அதை தாண்டிய ஒரு வருமானம் எங்க கிடைக்குதோ இனிமேல நான் அதுலதான் பணம் போடுவேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாங்க. நீங்க உண்மையிலேயே அடுத்த லெவலுக்கு வந்து போக ஆரம்பிப்பீங்க. ஓகே, அடுத்த கட்டம். சோ இந்த 50 வயசுங்கிறது ஏன் உங்களுடைய ஒரு கோல்டன் விண்டோ அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னு செய்யுங்க, உங்களுக்கு ஒரு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசுல 3.1 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவையா இருக்கும். ஓகேயா? அத நீங்க இன்னைக்கு வந்து நீங்க 50 வயசுல 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா 60 வயசுல உங்களுக்கு 3.1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த 50 வயசுல நம்ம வந்து அட்லீஸ்ட் சார் 50 வயசுல நான் 1 கோடிக்கு வந்து நான் எங்க சார் போறது, திடீர்னு என்கிட்ட 1 கோடி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப எவ்வளவு இருக்கோ அந்த பணத்தை போடுங்க. அதே மாதிரி 30 வயசுல இருந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 50 வயசுல உங்கள்ட்ட கட்டாயமா 1 கோடி இருக்கும். அந்த 1 கோடிய வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 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 ஒரு 10 வருஷத்துல 3 கோடி ரூபாய் ஆயிரும். 3 கோடி ரூபாய் தான் இன்னைக்கு இருந்தாதான் உங்களால 60 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு நீங்க என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சார் 3 கோடியா, நீங்க சொல்றது நம்ப முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, HSBC அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உலக வங்கி நிறுவனம். உலகம் முழுக்க அந்த வங்கி இருக்கு. அந்த வங்கி இந்தியாவுல இந்தியா நகரங்கள்ல எல்லா நகரங்கள்லயும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை இனிமே தொடர்ந்து வாழணும்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, பணம் மட்டும் நான் சொல்றது, என்கிட்ட வீடு இருக்கு அதுவே 1 கோடி ஆகும் சார், என்கிட்ட 100 பவுண்ட் இருக்கு அதுவே 1 கோடி ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. வெறும் பணமா இருக்கணும். சொத்தை விட்டுருங்க. வெறும் பணமா இருக்கிறது 3.1 கோடி இருந்தாதான் இன்னைக்கு நீங்க என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அந்த லைஃப் ஸ்டைல அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியும். சோ உங்ககிட்ட அட்லீஸ்ட் இந்த 3.1 கோடி இருக்கா, அல்லது இன்னும் 10 வருஷத்துல அதை சேர்க்க முடியுமா, அல்லது இன்றைக்கு எனக்கு 30 வயசு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அதை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. ஓகேயா? சோ அந்த அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வந்து அதுக்கான பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அத வந்து நீங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். அடுத்து சோ நீங்க ஒரு இன்னைக்கு வந்து நீங்க சரி நான் பண்ணணும் சார், நான் வந்து இத வந்து நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து என்னுடைய 50 வயசுக்கு பிறகு 60 வயசுக்கு பிறகு ஒரு 3 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னா, முதல்ல 50 வயது உடையவர்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல்ல 50 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு
ஏற்கனவே இருந்த கடனை எவ்வளவு சீக்கிரமா நீங்க கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கட்டி 50 வயசுக்கு மேல வந்துருங்க, வெளியே வந்துருங்க. அதே மாதிரி புது கடன் எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா 50 வயசுங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். ஓகேயா? இதுக்கு பிறகு நம்ம வந்து எந்த நேரத்துல வேணாலும் நம்ம வேலை செய்ய முடியாம போகலாம். அல்லது நமக்கு வேற விதமான நிகழ்வுகள் நடக்கலாம். சோ இந்த 50 வயசுக்கு பிறகு நம்ம பெரிய கமிட்மெண்ட், முக்கியமா இந்த கடன் கட்டுற கமிட்மெண்ட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது. ஓகேயா? 2வது விஷயம், நீங்க மத்தவங்களுக்கு பணம் குடுத்துறத தயவு செஞ்சு நிறுத்திருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஈவன் உங்க குழந்தையா இருந்தாலும் சரி, 50 வயசு வரைக்கும் நீங்க வந்து நல்லா படிக்க வச்சுட்டீங்க. 50 வயசுக்குள்ள உங்களுடைய குழந்தைய கல்யாணமும் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, அத தாண்டி நீங்க யாருக்கும் எந்த பைசாவும் குடுக்க வேணாம். எல்லா வருமானம் வருதோ, அத உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிங்க. முதலீடு பண்ண ஆரம்பிங்க. 3வது முக்கியமான விஷயம், எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2020 கோவிட்க்கு பிறகு நெறைய பேரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு இன்னும் சில பேர் கூட வந்துட்டு இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமலே இருக்காங்க. ஓகேயா? அப்படி இருக்கிறவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி குறைஞ்சபட்சம் ஒரு 5,00,000 இருந்து 10,00,000 வரைக்கும் இருக்கணும். ஏன்னா, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கேன் சார். ஆனா ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, அந்த காலத்துல பிரயோஜனமே படாது. இன்னைக்கெல்லாம் வந்து போனீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஹார்ட் சர்ஜரினா கூட அசால்ட்டா வந்துட்டு ஒரு 2,00,000 இருந்து 3,00,000 வாங்குறாங்க. 1,00,000 மிச்சம் இருக்கிற 2,00,000 நம்ம கையில தான் விட்டு குடுக்கணும். அதுக்கு பதிலா நீங்க 5,00,000மோ 10,00,000மோ வந்து வாங்குனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல உங்கள்ட்ட இருந்து நீங்க கையில இருந்து பணம் போட வேண்டிய ஒரு தேவை இருக்காது. ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது நீங்க போன வருஷம் வந்துட்டு 1,10,000 ரூ. 1,00,000 ஒரு ஆபரேஷனுக்கு வாங்குனாங்கன்னா, இன்னைக்கு அசால்ட்டா 1,10,000 கேட்கறாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது 1,20,000 ஆயிரும். சோ ஒவ்வொரு வருஷமும் 8ல இருந்து 10% உங்களுக்கு அந்த கவரேஜ் இன்கிரீஸ் ஆகுற மாரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம். 4வது கட்டாயமான விஷயம், நீங்க இதுவரைக்கும் நீங்க முதலீடே பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா, நம்மளுடைய நமக்கு சொன்னது என்னன்னா, இதுவரைக்கும் வந்து மண்ணுல போடு, பொண்ணுல போடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஓகேயா? வேற வகையில நம்ம முதலீடு பண்ணாமலே வந்து இருந்துட்டு இருக்கலாம். ஆனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது வந்துட்டு இருக்கு. ஆனா, சில பேருக்கு ஒரு 40, 45 வயசுல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பத்தி தெரிஞ்சிருந்தா கூட, ஐயய்யோ! அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். நம்ம அங்க போகக்கூடாது. அப்படின்னு வந்து நெனச்சு பயந்துகிட்டே இவ்வளவு நாள் வந்து தள்ளியிருப்பீங்க. ஆனா, நீங்க 50 வயசுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நம்ம நைட் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு கடைசி பஸ்ஸுக்கு நிப்போம் பாருங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு பஸ் நிப்போம் பாருங்க. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. இந்த 50 வயசுலயே நீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கலைன்னா, மறுநாள் காலையில 5 மணிக்கு முதல் பஸ் வரும் பாருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ற மாரி ஆயி போயிடும். சோ அது கடைசி பஸ்ஸ நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 50 வயசுல இந்த வயசுல உங்களால 15,000 போட முடியுமா? 20,000 போட முடியுமா? அப்படின்னு வந்துட்டு பண்ண ஆரம்பிங்க. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல காம்பவுண்டிங் கிடைக்கும். இனிமேலயும் நீங்க டிலே பண்ணீங்கன்னா, உங்கள அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஓகே. கடைசியில ஒரு முக்கியமான விஷயம், நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா வந்து, ஆ முதலீடுன்னு வந்தாலே வந்து பங்குகள் வாங்க போயிடுறது. அல்லது வந்து நானே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறேன் சார். ஆ ய அப்படின்னு அந்த மாரி ஒரு டைரக்ட் இதுல போயிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய தெரியும். அப்படின்னா நீங்க தாராளமா வந்து போங்க. ஆனா, நம்ம இதுல பல பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டே போடணுமானாலே கை உதற ஆரம்பிக்குது. அது என்னன்னே புரியல. அப்படிங்கிறப்ப, நீங்க டைரக்ட்ல போய் போட்டீங்கன்னா, எந்த ஃபண்ட் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க பண்றது சரியா? இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சமா சந்தை குறையிறப்ப கூட வந்துட்டு இது வ வ ப பணம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, உடனே டபக்குன்னு பணம் எடுத்துருவோம். ஐய்யய்யோ! இன்னும் கூட சந்தை குறைஞ்சிரும் போல இருக்கு. நம்மளால வந்து நஷ்டமா வந்துரும் போல இருக்கு. அப்படின்னு எடுத்துருவோம். ஆனா நம்ம எடுத்த பிறகு திரும்ப சந்தை மேல வரும். சோ இது மாரி நெறைய பிரச்சனைகளோட நம்ம டைரக்ட்ல பண்றத விட, லாபம் மாரியான ஒரு நிறுவனத்துல நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க இங்க ரெகுலர் ஃபண்ட் தான் குடுப்போம். ஆனா, உங்களுக்கு ஒரு டாக்டர் எப்படி வந்துட்டு, "இந்த மருந்து சாப்பிடுப்பா, உனக்கு இந்த நோய் வந்திருக்கு.
இந்த மருந்து சாப்பிடு, இவ்வளவு நாள் சாப்பிடு, உனக்கு வந்து கட்டாயமா குணமாகும் அப்படின்னு ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு குணப்படுத்துறாரோ, அது மாதிரி உங்களுக்கு எந்த விதமான நோக்கம் இருக்கு, எந்த விதமான தேவை இருக்கு, அதுக்கு எந்த விதமான ஃபண்டுகளை போடணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு வழி நடத்திட்டு போவோம். நீங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிடுறத விட, ஒரு டாக்டர்ட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, சீக்கிரம் குணமாகும், கரெக்டாவும் இருக்கும். அது மாதிரி நீங்களே உங்க ஃபண்ட் அது இதுன்னு வந்துட்டு பார்க்கிறத விட, எங்களோட மாரியான ஒரு நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்து வகையிலயும் வழிகாட்டுவோம். சோ இந்த 5 விஷயங்களையும் நீங்க இன்னைக்கு தேதியில நான் என்னென்ன பண்றேன்? ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேனா? ஓகே, குட். இது வந்து டெட் எல்லாம் நான் கிளியர் பண்ண போறேனா, எனக்கு இருக்கிற கடன்கள்லாம் இது பண்ண போறேனா, ஓகே. நான் யாருக்கும் இனிமே பணம் கொடுக்க போறது இல்ல, ஓகே, அதையும் நான் பண்ண போறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்தையும் நீங்க இது பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி, நான் இதெல்லாம் எதெல்லாம் பண்ணியிருக்கேன், இனிமேல நான் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து. சோ 5 திங்ஸ் டு அவாய்ட். இப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 5 கடன் இனிமே வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுதான். ஓகே. சோ 5 நம்ம 5 விஷயங்கள் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். 5 விஷயம் பண்ணக்கூடாது எது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அந்த 5 விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அதிகமான ரிட்டர்னுக்கு ஆசைப்படக்கூடாது. முக்கியமான விஷயம் வந்துட்டு பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் 50 வயசு வரைக்கும் என்னுடைய லைஃப நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். இனிமேல நான் வந்துட்டு ஒரு ஹை ரிட்டர்ன் கிடைக்கிற ஒரு இதுல போய் போடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மதுரை மாரி ஒரு ஊர்லயோ அல்லது வேற ஊர்லயோ பாத்தீங்கன்னா, இப்ப கிடையாது. ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா, எம்ஆர்டிடின்னு ஒரு கம்பெனி இருந்தது. கிட்டத்தட்ட மதுரையில இருந்து ஒரு 200 கோடி ரூபாய் வந்துட்டு அந்த நிறுவனம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. நீங்க இன்னைக்கு போடுங்க சார். உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்தே நீங்க 1,00,000 ரூபாய் போடுங்க. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் போடுங்க. நீங்க வந்து மாசம் 10,000 ரூபாய் வந்து வாங்கிங்க. 10 மாசம் கழிச்சு 1,00,000 வாங்கிங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மதுரை மக்கள் வந்து எல்லா சந்து பொந்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் பணம் போட்டாங்க. ஆனா 200 கோடி ரூபாய் இழந்ததுதான் மிச்சமே ஒழிய அவங்களுக்கு வந்து எந்த லாபம், எந்த ஒரு சின்ன ஒரு 5% கூட லாபம் கிடைக்கல. சோ நீங்க இனிமேல வந்து அதிகமான இதுக்கு வந்துட்டு ஆசையே படக்கூடாது. அதிகமான வருமானத்துக்கு ஆசையே படக்கூடாது. 50 வயசா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 35 வயசா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கக்கூடியது 12% வருமானமே தானே ஒழிய 12%க்கு மேல 13% கிடைச்சதா கடவுளே நன்றி, 14% கிடைச்சதா சாமிக்கு நன்றியை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டுமே ஒழிய நீங்க வந்து 25% கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு நீங்க பணத்தை போடவே கூடாது. அது மாதிரியான திட்டங்கள் 12%க்கு மேல ஒருத்தன் வந்து லாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே அவனை வந்து ரொம்ப சந்தேகப்படணும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல 12% லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உடனே கேட்கலாம், சார் இதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா அப்படின்னு. கேரண்டிங்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து பங்கு சந்தையில நம்ம போடுறோம். கடந்த காலத்துல உங்களுக்கு அசால்ட்டா 12ல இருந்து 15% கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு வளரும் பொருளாதாரம். ஏற்கனவே கொஞ்சம் தான் வளர்ந்திருக்கு. இனிமேல வந்து இன்னும் பெரிய அளவுல வளரப் போகுது. அந்த நிலைமையில உங்களுக்கு 12ல இருந்து 15% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சின்ன ரிஸ்க மட்டும் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல குறையும். ஓகேங்களா? நீங்க பணம் போட்டீங்கன்னா இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம போட்ட பணம் 5%, 10%, 15% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 10 வருடங்கள் நீங்க போடுறப்ப உங்களுக்கு 12ல இருந்து 15% கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வாய்ப்பை நீங்க நோக்கி போறதுங்கிறதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். ஐயோ எனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னு 8%ல நீங்க வந்துட்டு 7%, 8% போட்டீங்கன்னா உங்க பணம் பத்திரமா இருக்கும். ஆனா உங்க பணம் வளரவே வளராது. அதனால நீங்க இப்போ ஹை ரிட்டர்னா எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்துல லோ ரிட்டர்னையும் தேடி போகாதீங்க. ஓகே. சோ இந்த 12% ரிட்டர்ன்ங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. சோ 3வது வந்து நீங்க வந்து கார் லோனோ நீங்க 1 crore லோனுங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க. எப்படி வந்து வாங்குனீங்கன்னா அது வந்து 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு உங்களை வந்துட்டு இது பண்ணிரும்.
நீங்க வந்து புதுசா லோன் வாங்குறப்ப உங்களுடைய உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணத்தை வந்து ரொம்பவும் குறைக்கும். ஸோ அதனால வந்து பொது கடன்கள் எதுவுமே நீங்க வந்து வாங்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் அது. ஸோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம 30 வயசுலயும் 35 வயசுலயே நமக்கு வந்து கள்ள திங்கிற வயசும்பாங்க மதுரையில. அதாவது நீங்க வந்து அந்த இளமை காலத்துல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்ப நீங்க பிரீமியம் கட்டிட்டே இருப்பீங்க. ஆனா 50 வயசுல பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து நம்மளுடைய உடம்பு வந்து சரியில்லாம இருக்கும். 40 வயசுல இன்னைக்கு பிரஷர் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நேரத்துல போய் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு பிரீமியம் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். ஓகேயா? சோ அப்ப 50 வயசுல திடகாத்திரமா நீங்க இருக்கீங்களா? அல்லது கொஞ்சம் பிரீமியமாவது கட்டி அதிகமா கூட கட்டிறலாம். ஆனா வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கட்டாயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியே எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு நீங்க நீங்க வந்து 80% ஆஃப் த பீப்புள் வந்து டைரக்ட் ஸ்டாக்ங்கிறத வந்து லைனா எடுக்கிறாங்க. ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நெறைய பேர்ட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். நீங்க வந்து வீடியோவுல வந்து நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல போறப்ப, உங்களுக்கு என்ன மாரி ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, சார் லாபமும், நஷ்டமும் சேர்ந்து வந்து திரும்பவும் பார்த்தா வந்து 12% தான் சார் கிடைக்குது. ஏன்னா வந்து நம்ம வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் வந்து பலது வந்து மைனஸ்ல இருக்கு. ஏதோ 1, 2 ஸ்டாக் தான் சார் லாபத்துல இருக்குங்கிறாங்க. சோ நம்ம கஷ்டப்பட்டு 12% சம்பாதிக்கிறத விட, கஷ்டப்படாம மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால நீங்க வந்து டைரக்ட்டா ஸ்டாக்ல போய் போறதுங்கிறது வேணாம்ங்கிறது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி நெறைய பேர் ட்ரேடும் பண்றாங்க. ஏன்னா நான் சொன்னேன் பாருங்க, இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு பங்கு வாங்குனா வந்து சாயங்காலம் வித்தா வந்துட்டு 10% கிடைக்குங்கிறாங்க. சோ நான் வந்து இந்த மாதிரி 25 நாள் பண்ணேன்னா, ஒரு மாசத்துக்கே வந்து 250% அதாவது ரூ. 100 போட்டா நான் ரூ. 250 ஆக்கிருவேன். அப்படின்னு நினைச்சு பல பேர் வந்து ட்ரேட் பண்ண போறாங்க. தயவு செஞ்சு ட்ரேடுங்கிறவங்க யார் இதுலயுமே நீங்க வந்து போக வேணாம். உங்க இதுல யாரா இருந்தாலும் சரி, ட்ரேட் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பணத்த நீங்க இழக்கத்தான் செய்வீங்களே ஒழிய, உங்களுக்கு லாபம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இது நான் சொல்லல. செபிங்கிறாங்க இல்லையா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு இருக்கு இல்லையா? அந்த போர்டே ஒரு ரிசர்ச் பண்ணதுல, கிட்டத்தட்ட 98% ஆட்கள் 2 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய பணத்தை இழந்துட்டு, சே இனிமேல நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு வர்றாங்களே ஒழிய, யாருமே அதுல போயி நல்ல லாபம் சம்பாதிச்சவங்க மிக, 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 மிக குறைவு. 2% பேர் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, 98% ஆட்கள் ஆசைப்பட்டு போயி பணத்தை விடுறாங்களே ஒழிய, அவங்க வந்து பணத்தை வந்து சம்பாதித்த மாதிரி தெரியல. அதனால நீங்க ட்ரேடிங்ங்கிறத தயவு செஞ்சு இது பண்ணீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வேகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சு குறுக்கு வழியில போய் தடுக்கி விழுந்து மேற்கொண்டு முன்னேற முடியாம போறதை விட நேர்மையான வழியில போயிட்டு கம்மியா சம்பாதித்தா கூட அது நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இந்த 5 தப்புகளையும் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அடுத்து சோ நம்ம நிறைய பேர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து சார் எது சார் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்புறீங்க? எது உங்களுக்கு அதிகமான லாபம் குடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டா, சார் எனக்கு வந்து பாதுகாப்பு தான் சார் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? இப்ப உதாரணமா வந்து நீங்க ரூ. 1,00,00,000 வந்து நீங்க இன்னைக்கு எஃப்டில போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. ஆ அது வந்து ஏன்னா பாதுகாப்பா இருக்கும். ஓகே. பேங்க்ல வந்து எஸ்பிஐ பேங்க் இருந்தவன் எங்கேயும் ஓட மாட்டான். எதுவுமே வந்து பண்ண மாட்டான். ஆனா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு 1.86 crore அதாவது 1,86,00,000 இருக்கும். 6.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. சார் இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுமா? தயவு செஞ்சு அதிகமாகாது. இனிமேல வங்கி கடன் வங்கி எஃப்டிக்கு கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அதிகமாகுமா அப்படின்னா ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஏன்னா நீங்க இப்ப கூட பார்த்திருப்பீங்க ஆர்பிஐ வந்து கொஞ்சம் வட்டி குறைச்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கன் வங்கி பாத்தீங்கன்னா அமெரிக்க ஃபெட் வங்கி பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து குறைச்சிருக்காங்க. சோ இனிமே கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு
வட்டிக்கா எஃப்டிக்கான வட்டி அதிகமாகுங்கிறத விட இனிமே போக போக குறையத்தான் செய்யும். ஸோ அந்த 6.5 அப்படிங்கிறதே நீங்க வந்து நிரந்தரமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1.86 கோடி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 to 4% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்குனீங்கன்னா ரொம்ப போனா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 25,000 இருந்து 30,000 வாடகைக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஓகேயா? ரியல் எஸ்டேட் வேல்யூ அதிகமாகுமே சார்னு சொல்லலாம் நீங்க. ரியல் எஸ்டேட் வேல்யூ அதிகமாகும், அதிகமாகாதுங்கிறதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம வந்துட்டு ஒரு உறுதியான ஒரு இது இல்ல. ஏன்னா ஒரு ஏரியாவுல வாங்குனீங்க பாத்தீங்கன்னா விலை ஒரு மாதிரியா இருக்கு. இன்னொரு ஏரியாவுல வாங்குனீங்க பார்த்தா அந்த விலை ஏறவே இல்லை. சோ அது விலை ஏறுறது ஏறாதது டோட்டலா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தே இருக்க ஒழிய விலை நிறைய முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்திருந்திருக்கலாம். ஒரு கடந்த 20 வருஷத்துல ரியல் எஸ்டேட் நல்லா விலை ஏறிச்சு. ஆனா இனிமேலையும் அந்த மாதிரிதான் போகுமா அப்படின்னா அதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. சோ உங்களுக்கு இதுவே 3 to 4% வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுக்கு 1,40,00,000 அப்படிங்கிற அளவுலதான் வந்து இருக்கும். சரி, கோல்டு நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு 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 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் போதும், உடனே அடுத்த நாளே போய் நகையை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ கோல்டுங்கிறது நம்ம ஆட்களுக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு. ரெண்டாவது போதா குறைக்கு வேற லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னு வச்சுங்க, தங்கத்துடைய விலை கண்ணா பின்னாடி ஏறி இனிமே கோல்டு தாண்டா பெருசு அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு 10 லட்சம் என்ன 50 லட்சம் கிடைச்சா கூட தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. ஆனா இது கடந்த வருஷம் கொடுத்த 50% ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கடந்த 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா கோல்டு வந்து அதிகபட்சமா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 12% தான். அதுக்கு மேல அது அது கொடுக்கவே இல்லை. ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்திருக்கு. சம்டைம்ஸ் 5 to 6% எல்லாம் கூட கொடுத்திருக்கு. இப்ப அதே மாதிரி அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல 1.63 crore தான் வந்துட்டு இருக்குமே ஒழிய அதை தாண்டி பெருசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஈக்விட்டியில உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 12% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இந்திய பொருளாதாரம்ங்கிறது கடந்த 90 இருந்து இந்த 2025 22 வருஷம் வரைக்கும் நடந்த ஒரு வளர்ச்சியை விட இனிமேல வளர போறதுதான் மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இப்போ உதாரணமா இந்திய பொருளாதாரத்துடைய மதிப்பு இன்னைக்கு வந்து $4 டிரில்லியன், வெறும் $4 டிரில்லியன். ஓகேயா? ஆனா 2047 இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு அட்லீஸ்ட் $40 டிரில்லியன் அப்படிங்கிறாங்க. சோ இன்னைக்கு எவ்வளவு இருக்கோமோ இதை விட 10 மடங்கு வளர்ச்சி நம்ம அடைய போறோம். இப்ப நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கலாம், மதுரை மட்டும் கிடையாது, கடலூர், திருநெல்வேலி, எந்த ஊர் வேணாலும் பாருங்க. 10 வருஷம் மாறி இருந்த ஊரா இருக்கு நம்ம ஊர்ல, பயங்கரமா மாறி இருக்கு. ஆனா இன்னும் அடுத்து வர்ற 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பயங்கரமா வந்துட்டு இருக்க போகுது. மெட்ராஸே பாருங்க, 20 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு மெட்ரோ ரயில் வந்துருச்சு, எல்லாருமே மெட்ரோ ரயில்ல போறாங்க, அது விமானம் பஸ்ல போறாங்க. பயங்கரமா மெட்ராஸ்ல மாறிடுச்சு. நாளைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மெட்ரோ ரயில் வருது, மதுரையில ஒரு மெட்ரோ ரயில் வருது, திருச்சியில மெட்ரோ ரயில் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வர்றப்ப நம்மளுடைய பொருளாதாரம் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை காணப்போகுது. அப்படி காண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பங்கு சந்தை மிகப்பெரிய அளவுல ஏறும். அப்படி ஏறப்ப நமக்கு இந்த 12%ங்கிறது ஏறக்குறைய நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு 20 வருஷத்துல 12%ங்கிறது நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப நமக்கு கிடைக்க போற ரூபாயை பாருங்க. 3.1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பேங்க்ல கிடைக்கிறத விட, ரியல் எஸ்டேட்ல கிடைக்கிறத விட, கோல்டுல கிடைக்கிறத விட நமக்கு கிடைக்கிற பணம் பாத்தீங்கன்னா 3.1 கோடிங்கிறது மிகப்பெரிய பணம். ஓகேயா? சோ அந்த பணத்தை நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பணம் நமக்கு பெறறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள், அதுவும் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு செய்யுங்க. மத்தது நான் வேணாம்னு சொல்லல. உங்க பணம் 1 கோடி ரூபாய் இருக்கா, ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எஃப்டில வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு இருக்கா,
ரெண்டாவது வீடு வாங்கவே வாங்காதீங்க. கோல்டுங்கிறது ஒரு 50 பவுன் இருக்கா போதும், 100 பவுன் இருக்கா போதும். அதை ஏன் 200 பவுன் ஆக்கணும், ஏன் 300 பவுன் ஆக்கணும்? அதுவே கூட உங்களுக்கு இதுலயே கூட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயே பாத்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஃபண்டுன்னு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்துட்டு நீங்க பணத்தை போட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு என்ன கோல்டு விலை இருக்கோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க எப்ப விக்கிறீங்களோ அந்த தங்கம் விலை எவ்வளவு ஏறி இருக்கோ அதே அளவுக்கான லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வச்சு நீங்க எப்ப வேணுமோ நீங்க அப்ப வந்து கோல்டு வாங்கிக்கலாம். நம்ம வந்து தங்கமா வாங்கி பீரோல வச்சு ஐயோ எப்படா திருடு போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிறதோ, அல்லது பேங்க்ல பணம் கட்டி லாக்கர் வாங்கி அங்க கொண்டு போய் வச்சுக்கிறதோ, அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஒரு காலத்துல நமக்கு அதெல்லாம் இந்த வசதி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாதப்போ அதை நம்ம பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே பண்ணணுமா அப்படிங்கிறது அந்த கேள்வியை எழுப்புங்க. உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். சோ இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மத்த எல்லா முதலீடுகளையும் விட எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்னு நாங்க வந்து போட்டிருக்கோம். இதை நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா இதை பத்தி திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து ஸோ டைரக்ட் ஸ்டாக் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க டைரக்டா பிக் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாது. அதை எப்படி மானிட்டர் பண்றதுன்னு தெரியாது. திடீர்னு ஸ்டாக் விலை குறைஞ்சா உங்களுக்கு அடி வைத்த கலக்கும். நீங்க வந்து உடனே வந்து பணத்தை விற்பீங்க. கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பணத்தை இழக்கிறது தான் முக்கியமா இருக்கும். டெய்லி டெய்லி அது ஒரு ஒரு பெரிய மண்டைடியா இருக்கும், தலைவலியா இருக்கும். ஏன்டா இது நம்ம பணத்தை ஆசைப்பட்டு கடைசியில வந்துட்டு இப்படி வந்து தினம் தினம் வந்துட்டு பரிதவிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பணத்தை போட்டுட்டு நீங்க வந்து பணம் குறைஞ்சிருமோ அப்படிங்கறத வந்து பெரிய அளவுல நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை மார்க்கெட் இறங்கி பணம் குறைஞ்சிருந்தா கூட நீங்க எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க ஆமா இது வந்து 1 or 2 இயர்ஸ் இப்படித்தான் இருக்கும் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திரும்பவும் இந்த மேல வந்துரும் அப்படிங்கிற உங்களுக்கு சரியான வழியை காமிச்சு உங்களுக்கு நாங்க இது பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போட்ட பணத்தை எங்களுடைய லாபம் ஆப் மூலமா நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். சார் நான் 5 லட்சம் ரூபாய் போட்டேன், ஒரு மாசம் ஆச்சு, இன்னைக்கு 5,05,000 ஆயிருக்கு, அல்லது 5,10,000 ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பணம் வளர்றத வந்து நம்ம எப்படி ஒரு வீட்டுல ஒரு செடி வச்சா அது வளர்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி லாபம் ஆப்ல நீங்க உங்களுடைய முதலீட்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை கம்மியாச்சுன்னா கூட நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னு செய்யுங்க, நாங்க வந்து கரெக்டா வந்துட்டு அதை இது பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க வந்து இத டாக்ஸ் எஃபிசியன்டாவும் இருக்கும். டாக்ஸுக்கு நான் தனியா வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து இது ரிஸ்க் வந்து பயங்கரமா டைவர்சிஃபை பண்ணுது. அதனால நீங்க ஈஸியா நீங்க வந்து எந்த வகையிலுமே நீங்க வந்து நீண்ட காலத்துல வந்து உங்களுடைய ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாம நல்ல வகையில நீங்க வந்து லாபத்தை பார்க்க முடியும். அடுத்து ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்கோம். இது நீங்க வந்து சார் நான் வந்து பணம் போடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ரிஸ்கை பார்த்து எந்த ஃபண்டுல போடணும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். அதுல இருந்து இந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறத நாங்க பாத்துக்கலாம் நீங்க. ஓகே அடுத்து ஸோ எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திட்டம் சார். அதாவது நீங்க ஒரு ஒரு மொத்தமா ஒரு பணத்தை போட்டு அதுல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு பணம் தேவையோ அதுல இருந்து ஒரு பணத்தை நீங்க வந்து எடுத்துக்கிறது தான் சார் எஸ்டபிள்யூபி. இப்போ உதாரணமா நீங்க வந்து 1 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி ரூபாய் வந்துட்டு 50 வயசுல போடுறீங்க அல்லது 60 வயசுல போடுறீங்க. இது ரெண்டு விதமாவும் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு மொத்தமான தொகையும் போட்டு ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அதுல இருந்து கிடைச்ச லாபத்துல இருந்து நீங்க ஒரு 5% வந்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அல்லது இப்ப இருந்தே நீங்க வந்துட்டு மாசம் மாசம் ஒரு 30,000 40,000 அப்படின்னு இப்பவே போட ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் சேர்ந்த பிறகு அதுல இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். மொத்தமா பணம் போட்டு அதுல இருந்து எடுக்கிறதுங்கிறது லம்சம். கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு அதை பணம் சேர்த்து அதுல இருந்து எடுக்கிறது எஸ்ஐபி. ஸோ அந்த எஸ்டபிள்யூபிங்கிறது மொத்தமா ஒரு தொகையை நம்ம சேர்த்துடுறோம். அதுல இருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். இப்ப கடந்த 20 வருஷத்துல எல்லாருமே எஸ்ஐபி 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 அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இன்னும் நீங்க கூட வந்துட்டு மிச்சம் இருக்கிறவங்களும் வந்துட்டு எஸ்ஐபி இனிமேல பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனா இந்த எஸ்டபிள்யூபிங்கிறது இப்ப ரீசெண்டா தான் எல்லாரும் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஓகேயா?
ஸோ நம்ம பணத்தை போட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணம் எடுக்கிறது தான் இந்த எஸ்டபிள்யூபி. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னு செய்யுங்க. நீங்க மாசம் மாசம் அதுல இருந்து 50,000 எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த 1 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு குறையவே குறையாது. ஓகேயா? 1 கோடி ரூபாய் இன்னைக்கு போட்டு 1 or 2 years நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம கட்டாயமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட் என்னன்னு கேக்குறீங்க சார். அதை உங்களுக்கு தனியா நான் கேள்வி நேரத்துல நான் சொல்றேன். மினிமம் அமௌண்ட் மேக்சிமம் அமௌண்ட்னு கிடையாது சார் இதுல. ஓகே, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா நீங்க 10 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுங்க. மாசம் மாசம் நீங்க வந்துட்டு 5000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க 5 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னா 2500 ரூபாய் நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். 20 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னா 10%, 5% ரூல் அப்படிம்பாங்க. அதாவது உங்க பணம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 4-5% நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அசல் குறையவே குறையாது, அசல் வளர்ந்துகிட்டு இருக்கும். பணம் நீங்க எடுக்கவும் செய்யலாம். ஓகேயா? இல்ல சார் அது என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க அதிகமான பணத்தை எடுக்கிறப்ப நீங்க உங்களுடைய மொத்த முதலீட்டுல இருந்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு பணம் வந்து குறையத்தான் செய்யும். நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன பணம் போடுறீங்களோ அந்த பணம் அப்படியே இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் சார் நம்ம வந்து சொல்றோம். சோ இந்த எஸ்டபிள்யூ பத்தி உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ நம்ம லாபத்திலே போட்டிருக்கோம். ஓகே, லாபம் யூடியூப் சேனலுங்கிறவங்க இது நாள் வரைக்கும் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்களுக்கு நீங்க நான் எஸ்டபிள்யூபில பண்ண விரும்புறேன் அப்படின்னா எங்களுடைய நம்பர் வந்து இப்ப செல்வா போடுவாரு. அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு கணக்கை கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு எஸ்டபிள்யூபி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு தான் இப்ப சொல்ல முடியுமே ஒழிய, சார் நான் வந்து 50,000 எனக்கு வேணும், நான் எவ்வளவு போடணும், நான் வந்து எனக்கு வந்து ஒரு 30,000 வேணும், நான் எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத நீங்க நேர்ல பாக்குறப்பதான் நாங்க உங்களுக்கு, அதாவது நீங்க எங்களோட நேர்ல பேசுறப்பதான் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியுமே ஒழிய பொதுவான கேள்வியா இப்ப நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து போலாம். ஓகே, சோ இப்ப நீங்க வந்து இந்த 5% ரூல் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் நீங்க வந்து இப்ப போடுறீங்க அல்லது 1 கோடி ரூபாய் சேர்க்கிறீங்கன்னு செய்யுங்க. அந்த 5% ரூலுங்கிறது வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு ஆகும்? ஒரு மாசத்துக்கு குறையாம 40,000 ரூபாய் நீங்க எடுக்க முடியும். ஓகேயா? 75 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3,75 லட்சம் ரூபாய். அதை நீங்க 12ஆல டிவைட் பண்ணிக்கங்க. 50 லட்சம் போட்டீங்கன்னா 2,5 லட்சம். இதை 12ஆல டிவைட் பண்ணிக்கங்க. 30 லட்சம் போட்டீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய். இது இந்த தொகையெல்லாம் நீங்க வந்து பாக்குறப்ப என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, சார் நீங்க எடுக்கலாம்னு சொல்ற தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கே சார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, எஃப்டில போட்டா இதை விட ஜாஸ்தியா கிடைக்கும்னு கூட சொல்லுவீங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய முதலீடு எவ்வளவு வளருதோ அதுல நீங்க ஒரு 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 பாதி தான் நீங்க வந்து பணம் எடுக்கிறீங்க. ஓகேயா? இப்ப உதாரணமா 8% உங்களுடைய முதலீடு குறையாம வளருது அங்கே எஃப்டில. ஆனா நாங்க வந்து என்ன சொல்றோம், ஒரு 10 வருஷத்துல 12% வளருங்கிறோம். 12%ல நீங்க 5% எடுத்தீங்கன்னா மிச்சம் 7% வந்துட்டு உங்களுடைய பணம் அதுக்குள்ளேயே இருக்கு. அது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஓகேயா? ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு முருங்கை செடி வைக்கிறோம். ஓகேயா? அது வந்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல நிறைய முருங்கைக்கீரை வளர்ந்துருச்சு. நமக்கு வந்து தேவையான முருங்கைக்காயும் கிடைக்குது. அப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு 2 முருங்கைக்காய் போதும்னா 2 முருங்கைக்காய் மட்டும்தான் நம்ம பறிப்போம் இல்லையா? நம்ம வந்துட்டு 20 முருங்கைக்காய் நம்ம பறிக்க மாட்டோம். சோ அது மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ மிச்சம் இருக்கிற முருங்கைக்காய் அப்படியே விட்டோம்னா நாளைக்கு வந்து சாம்பாரோ குழம்போ வைக்கிறதுக்கு அந்த முருங்கைக்காய் நமக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பணம் அந்த இதுலயே வளர்ந்துகிட்டே இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பணம் வளர வளர நீங்க இன்னும் அதிகமான பணத்தை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த 5% ரூலுங்கிறது நீங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளைக்கு 5%, அது பணம் வளர்ந்த பிறகு இன்னும் ஒரு 6%, அது பிறகு 7%, இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதனால வந்து உங்களுக்கு இதை நீங்க எஃப்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இது கன்வின்சிங்கா இருக்காது. ஆனா நீண்ட காலத்துல நீங்க பணத்தை கம்மியான பணத்தை எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதனால வந்து நீங்க இந்த இந்த ஒரு ரூலை வந்துட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ல இது தாராளமா வந்து நீங்க பண்ண முடியும். ஓகே, அடுத்து
ஸோ இன்னைக்கு பாருங்க, ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து மந்த்லி சேலரி சுரேஷ்ங்கிறவருக்கு வயசு இன்னைக்கு 52 வயசு. அவருக்கு வந்து 70,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் அவரு வீட்டுக்கான செலவு அது இதுன்னு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிடுறாரு. ஒரு எஃப்டில 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்ப என்ன பண்றாரு? எஃப்டி நமக்கு எதிர்காலத்துக்கு சரியான ரிட்டர்ன் கொடுக்காது அப்படிங்கிறத சுரேஷ் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. உங்க மாதிரியே சுரேஷ்ங்கிறவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு 55,000 போக மிச்சம் ஒரு 15,000மோ 20,000மோ அவர்கிட்ட கையில இருக்கு இல்லையா? சோ அவர் ரெண்டு விதமா பண்றாரு. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து எஃப்டி மியூச்சுவல் எஃப்டில இருக்கிற 10 லட்சம் ரூபாய் எடுத்து இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுறாரு. போட்டதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து 10 வருஷத்துல 24,76,000 அது ஆயிருது. ஏன்னா 12% அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதே மாதிரி 20,000 போடுற பணம் வந்து பாத்தீங்கன்னா 12% இதுல 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 31 லட்சம் ஆயிருது. ஆக மொத்தம் அவர்கிட்ட 56 லட்சம் ரூபாய் வந்து இருக்கு. சோ அந்த 56 லட்சத்தை அவர் வந்து ஒரு 5% இதுல வந்துட்டு அவர் எடுக்க 60 வயசுல இருந்து அவர் எடுக்க ஆரம்பிச்ச பட்சத்துல ஒரு மாசத்துக்கு 23,000 ரூபாய் தாராளமா எடுக்க முடியும். ஓகேயா? ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பாத்தீங்கன்னா 78,000. ஓகேயா? ஆனா நீங்க வந்து நீங்க தாராளமா வந்துட்டு அந்த பணத்தை வந்து நீங்க செலவு பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் திட்டமா இருக்கும். உங்ககிட்ட எஃப்டில இருந்ததுன்னா இப்பவே நீங்க வந்து எஸ்டபிள்யூபில போடுங்க. அதே மாதிரி ஒரு எஸ்ஐபி ஆரம்பிங்க. லம்சம் எஸ்ஐபி இந்த ரெண்டையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 வயசுல ஒரு கணிசமான தொகை கையில இருக்கும். அந்த பணத்தை எடுத்து நீங்க தாராளமா உங்களுடைய மாச செலவை நீங்க வந்து பண்ண முடியும். ஓகே, அடுத்து. ஸோ இது எஸ்டபிள்யூபி எஃப்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எஃப்டியோட அதை கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணா சரியா வராதுன்னு. அதுக்கான இதுவே வந்து நீங்க வந்து பார்த்திருக்கீங்க பாருங்க. முதல்ல எஃப்டி, ரெண்டாவது கீழே இருக்கிறத பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 லட்சம் போர்ட்போலியோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க 52 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 51 லட்சம் தான் வந்து நீங்க இது பண்ணுவீங்க. நீங்க மொத்தமா நீங்க போட்ட பணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 56 லட்சம் 52 லட்சம் ரூபாய் போட்டா கூட உங்களுக்கு நீங்க போடுறது 56 லட்சம் ரூபாய். ஓகேயா? இந்த 56 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட 1,08,00,000 தான் உங்களுக்கு கையில இருக்கும் எஃப்டில போட்ட பணம். ஆனா இதே இது எஸ்டபிள்யூல பாத்தீங்கன்னா 1,48,00,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும். நீங்க பணம் எஸ்டபிள்யூபில எடுத்தது போக. ஓகேயா? சோ அதனால எஃப்டிங்கிறது எந்த வகையிலையும் அந்த ஈக்விட்டி திட்டத்துக்கு கம்பேரே நீங்க பண்ண முடியாது. நீங்க பணத்துக்கு பாதுகாப்பு பணத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால வந்து நீங்க வந்து ஈக்விட்டியே புரிஞ்சுக்க பாருங்க. எஃப்டியே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம நினைக்கிறோம். உதாரணமா சார் நம்ம வந்து பங்குச்சந்தையில போட்டா வந்து பணம் பத்திரமா இருக்கும்னா நம்ம நம்ம போடுற பணம் வந்து அந்த மேனேஜர் வந்து இது பண்ண போறாரு. அவர் பத்திரமா பாத்துக்குவாரு. இப்ப நம்ம எஃப்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நினைக்கிறோம். நம்ம பேங்க்ல போடுறோமே ஒழிய அந்த பணம் எங்க போகுது, அந்த பணம் பேங்குக்கு வருதா, எந்த பெர்சென்ட்ல வட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சோ நம்ம எஃப்டியை நம்மளும் புரிஞ்சுக்கல. ஏதோ ஒரு நம்பிக்கையில போடுறோம். ஆனா நீங்க கொஞ்ச நாள் வந்து இதுல போட்டீங்கன்னா ஈக்விட்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். அது பிறகு நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்து. சோ நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து பண்ணலாம். உங்களுக்கு எஃப்டில போட்டீங்கன்னா 1.86 crore தான். இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1.3 crore தான் வந்துட்டு வருவோம். அதே மாதிரி நீங்க எம்எஃப்ல போட்டீங்கன்னா இன்ஃபிளேஷன் 2.2 இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது 3.1 crore இருக்கும். ஸோ அதனால நீங்க இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அதிகமா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் கிடைக்கும். எஃப்டில கிடைக்காது. ஸோ அதனால நீங்க எஃப்டில முடிஞ்ச வரைக்கும் நீங்க போக பார்க்காதீங்க. அல்லது உங்களுடைய 100%ல 10 to 20% தவிர மத்த பணத்தை நீங்க எஃப்டில வச்சுக்க வேண்டாம். அடுத்து.
ஸோ நீங்க இது பாருங்க, இது ஒரு முக்கியமான ஸ்லைடு. இப்ப 50 வருஷத்துல நீங்க வந்துட்டு இருக்கீங்க. 10 வருஷம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வருஷம் வருஷம் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அது பாத்தீங்கன்னா அது வந்து 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 83 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இன்னும் கூட பயமா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சு நீங்க வந்துட்டு ஒண்ணு இப்ப முதலீடு ஈக்விட்டில முதலீடு பண்ண ஆரம்பிக்கல. அல்லது நம்ம வேற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலீடு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன லாஸ் வருதுன்னு பாருங்க. 50 வயசுல நீங்க வருஷம் வருஷம் 5 லட்சம் ரூபாய் போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 83 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதே இது 55 வயசுல ஆரம்பிச்சீங்கன்னா வெறும் 35 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். சோ 5 வருஷம் நீங்க காலம் தள்ளி போடுறதுனால உங்களுக்கு 48 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இழக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. ஓகே, நீங்க எவ்வளவு இருக்கோ அதை நீங்க வந்து இது பண்ணுங்க. சார் நிறைய கேள்வி கேட்குறீங்க, நம்ம வந்து கேள்விக்கு தனியா நம்ம வந்துட்டு நான் பதில் சொல்றேன் அடுத்து. ஸோ இது வந்து நீங்க ஆக்ஷன் பிளான்ங்கிறது வந்துட்டு என்னன்னா பாருங்க, நீங்க முதல்ல லாபத்துக்கு ஒரு போன் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு லாபம் மாதிரி வேற யாராவது விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆலோசகர் இருந்தாருன்னா நீங்க அவங்கள கூட காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து லாபத்தை தான் நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நாங்க உங்களை கட்டாயப்படுத்த முடியல. ஆனா ஒரு நல்ல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நான் போகணும். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க பதில் சொல்லணும். நான் எப்போ வந்து ஒரு வழிகாட்டல், எனக்கு ஒரு சந்தேகம் வருதோ, வழிகாட்டல் வருதோ, அப்ப எனக்கு அவங்க வழிகாட்டணும் அப்படின்னா, நீங்க தாராளமா லாபத்தை கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல சார், லாபம் மாதிரியே அவங்களும் நல்லா வழிகாட்டுறீங்கன்னா தாராளமா போங்க. நீங்க ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அட்வைசரோட இது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அட்வைஸ் லாபம் மூலமா கட்டாயமா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து லம்சம் பணத்தை வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இது பண்ண ஆரம்பிங்க. இப்போ உதாரணமா எஃப்டில இருக்கிற பணத்தை வந்துட்டு இதுல போடலாம். அல்லது வேற எங்கேயாவது இப்ப நம்ம வந்து ஒரு வீடு விக்கிறோம். அந்த வீடு வித்த பணம் வந்துட்டு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வருது. அது மாதிரி போடலாம். இல்ல சார், ஒய்ஃப் சைட்ல இருந்து வந்துட்டு அவங்க ஒரு சொத்து பிரிப்புல எனக்கு ஒரு 20 லட்சம் வந்திருக்கு, 30 லட்சம் வந்திருக்கு, அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயமா நீங்க வந்து போடலாம். இதெல்லாம் நாங்க சொல்றது 50 வயசுக்காரங்களுக்கு. ஓகேயா? 30 வயசு 35 வயசுல இருக்கிறவங்க லம்சம் போடுங்க. எஸ்ஐபி கட்டாயமா நீங்க பண்ணணும். சோ இவங்க 50 வயசுல மேல இருக்கிறவங்களுக்கு லம்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு லம்சம் வரலாம். சோ அப்ப அத வந்து இது பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட்டா நீங்க எஸ்டபிள்யூபியை நோக்கி போகணும். ஓகேயா? அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. அப்படி ஒரு 15,000த்துல இருந்து 20,000 நீங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 50 வயசுல இந்த லம்சம் போடுற அதே நேரத்துல எஸ்ஐபி நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பவுண்டிங் கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து சோ நிறைய பேர் ஏதாவது வந்து அதான் மித்துன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தவறான நம்பிக்கை. நம்ம வந்து நம்புறோம். ஆனா அது உண்மையானா கிடையாது. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைனாலே பணம் போயிடும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாங்க, பணம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது வந்து இந்த நம்பிக்கை அல்லது இந்த புரிதல் தவறான புரிதல். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், நீங்க வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுடைய பணத்துடைய மதிப்பு அதிகபட்சம் 20% இருந்து 25%, அதுவும் ஷார்ட் டைம்ல மட்டும்தான். ஓகே, லாங் டைம்ல குறைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 10 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அதனால சார் நான் பங்குச்சந்தையில மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா பணம் போயிடுமா சார் அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. உங்க பணம் 15ல இருந்து 20%க்கு மேல குறையிறதுக்கான வாய்ப்பு ஷார்ட் டைம்ல கிடையவே கிடையாது. 5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நஷ்டம்ங்கிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. 10 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கு நஷ்டம்ங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது பிறகு வந்து மார்க்கெட் வந்து சந்தை சரிஞ்சிருச்சுன்னா ஐயோ சார் என் பணம் என்ன ஆச்சு சார், என்ன அது தேவையே இல்லை. ஏன்னா ஷார்ட் டைம்ல தான் வந்துட்டு உங்களுக்கு பணம் குறையும். நீங்க 10 வருஷங்கிறப்ப மார்க்கெட் இப்ப வந்து ஒரு குறைஞ்சா கூட பரவாயில்ல, நான் பாட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தைரியமா இருக்கலாம். ஏன்னா 10 வருஷம் கழிச்சுதான் நம்ம பணம் எடுக்க போறோம். இன்னைக்கு குறைஞ்சா நமக்கு அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். எஃப்டி பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம அது சேஃபஸ்ட்னு தான் நினைக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, பணம் இருந்தா வந்து பேங்க்ல போடு, அல்லது தங்கத்துல போடு, அல்லது எஃப்டில போடு அப்படின்னு. அது அவங்களுடைய அனுபவம்.
அவங்க பெற்றோர்களுடைய பேச்ச கேட்கணும். கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பேச்ச மட்டுமே கேட்டு நடந்தீங்கன்னா அந்த இழப்பு பெற்றோர்களுக்கு இல்ல, நமக்கு தான். சோ அவங்க வாழ்ந்த காலம் வேற, நம்ம வாழ்ற காலம் வேற. நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் இது பண்ணணுமே ஒழிய, அவங்க காட்டுற பயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அடி பண்ணிடணும்னு தேவையில்லை. சொல்லப்போனா பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லணும். இல்லப்பா இது வந்து நான் நல்லா விசாரிச்சிருக்கேன். இது வந்து இந்த மாரி குடுக்கக்கூடியது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுகிட்ட பிறகு, யார் என்ன சொன்னாலும் வந்து நமக்கு அத பத்தி ஒண்ணும் பெரிய நம்ம கவலையே பட தேவையில்ல. சோ அதனால வந்து நம்ம கட்டாயமா நீங்க எஃப்டி இனிமேல கூட ரொம்ப சேஃபான விஷயம். கோல்டு தான் சேஃபான விஷயம். ரியல் எஸ்டேட் தான் சேஃபான விஷயம்னு நீங்க நினைக்க வேணாம். எவ்வளவுக்கு அதுல வச்சிருக்கணும். அதாவது அசெட் அலோகேஷன்பாங்க. உங்களுக்கு ஒரு வீடு போதும். 50% 50 பவுன் நகை போதும். வீட்ல இருக்கிறவங்க வந்து, இல்லங்க நீங்க நகையா வாங்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா, ரிட்டர்ன் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க தங்க நகைய பாக்குறாங்க, உடனே சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து ரிட்டர்ன மட்டும் தான் பார்க்கணும். ஓகேயா? சோ ஓகே அடுத்து. சோ உங்க சாய்ஸ் வந்து நீங்க 70 வயசுக்கு பிறகு குழந்தைகளுக்கு நம்பி இருக்க வேணாம். நீங்க வந்து பா 70 வயசுல என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு வந்து ஒரு 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 லைஃப் ஸ்டைலுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ வேணாம். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஐயையோ பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு வந்து நீங்க பரிதாபப்பட வேணாம். அதுக்கு பதிலா 60 வயசுலயே நீங்க ஃபுல் ஃபுல் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீடம். அதாவது நீங்க வந்து ஒரு பணத்த பத்திய கவலையே இல்லாம வந்துட்டு இருக்கலாம். ஒரு மாசத்துக்கே 3ல இருந்து 5 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நீங்க வந்து பணம் ஏர்ன் பண்ணலாம். இதனால உங்கள்ட்ட ஒரு நிம்மதியான எதிர்காலம் இருக்கும். நீங்க எத பத்தியும் கவலை இல்லாம ஜாலியா வந்து இருக்கலாம். அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நீங்க பண்ண வேண்டியது இதுதான். ஓகே. எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கிறவங்க 171 பேர் இருக்கீங்க இப்ப. 171 பேர்ல நீங்க பண்ண வேண்டியது, சார் நான் முதலீடு பண்ண முடிவு எடுத்துட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். அப்படின்னு நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேயா? 2வது உங்களுடைய என்னென்ன வந்து கோல்ஸ் இருக்கு. சார் எனக்கு வந்து ரிட்டயர்மென்ட் கோல் இருக்கு. என் பையன் என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு சார். அப்படின்னு என்ன உங்களுடைய கோல் இருக்கோ அத வந்துட்டு எங்கள்ட்ட சொல்லுங்க. 3வது நீங்க வந்து உங்களுடைய ரிட்டயர்மெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதையும் நீங்க வந்துட்டு எங்ககிட்ட கேளுங்க. அதுக்கான பிளான் நாங்க வந்துட்டு குடுக்குறோம். 4வது விஷயம், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த வாரமே இப்போதே நான் முதலீடு செய்ய போறேன். அப்படிங்கிற ஒரு இதோட வந்து இருங்க. ஏன்னா, நான் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். நான் வந்து இன்னும் வந்து என்ன அடுத்த மாசம் பண்ணலாம்னு இருக்கேன் சார். தை மாசம் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஜூன் மாசம் பண்ணலாம்னு இருக்கேன் சார். அப்படிங்கிற மாரி தாளத்த தள்ளி போடவே போடாதீங்க. ஏன்னா, நீங்க எந்த காரியத்த பண்றதுக்கு வேணாலும் காலத்த தள்ளி போடலாம். முதலீடு பண்றதுக்கு காலத்த தள்ளி போடக்கூடாது. இதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்காதீங்க. ஏன்னா முதலீடு செய்வதற்கு எல்லா நாட்களும் கரெக்டான நாட்கள் தான். உகந்த நாட்கள் தான். சார் இன்னைக்கு அஷ்டமி சார், நவமி சார் அதெல்லாம் கிடையவே கிடையாது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுங்கிறது உலக சந்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேயா? அதனால நீங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே நீங்க வந்துட்டு உடனடியா வந்துட்டு இது பண்ணுங்க. ஓகே அடுத்து. சோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஓகேயா? இதுக்கான முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்க வந்து டிஸ்க்ளைமர் போட்டாங்களே அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் நாங்க வந்து இருக்கோம். சோ இப்ப அடுத்து நாங்க உங்களை எப்படிலாம் வழிகாட்டுவோம் அப்படிங்கறத பத்தி செல்வா உங்களுக்கு சொல்லுவாரு. செல்வா நீங்க எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கலாம் செல்வா.